Taste the Daily. எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்று சொல்லும் அளவிற்கு திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்ற வாயிலில் நடந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக அங்கிருந்த வழக்கறிஞர்களே குற்றம் சாட்டுகின்றனர். இது என்ன நாடா அல்லது காடா? காட்டில்தான் விலங்குகள் வேட்டையாடுவதை மற்றவை வேடிக்கை பார்க்கும். அதைப்போல் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச் செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சிதானே இது. நீதிமன்ற வளாகத்திலேயே இப்படிப்பட்ட கொலைகள் நடந்தும் கூட இன்னும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். ஆனால் ஏன் இவ்வளவு கொலைகள் என்று கேட்டால் அதெல்லாம் தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்ல போகிறது? நிர்வாகத்திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத முதல்வர் ஸ்டாலினுக்கு தன் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை முழுமையாக படுகொலைகளுக்கு சாட்சியாகிவிட்டது. இது திமுக ஆட்சிக்கு மிக முக்கியமான பல விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த சட்டவிரோத சூழலால் மக்கள் திமுக அரசு மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்துள்ளது. திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீரமைப்பதற்கான எத்தனையோ வாக்குறுதிகள் அளித்தாலும் அதில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. நாளுக்கு நாள் படுகொலைகள், தாக்குதல்கள், கடத்தல்களுடன் கடக்கும் சட்டத்தின் மேல் மக்கள் எவ்வாறு நம்பிக்கை வைப்பார்கள்? ஸ்டாலின் தலைமையிலான அரசு காவல்துறையை கையில் வைத்திருப்பதாக கூறினாலும் அது சமுதாயத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? ஒரு அரசு அதன் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் அது தனது ஆட்சியை இழக்கும். இதுதான் இப்போது தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு ஏற்படும் மிக முக்கியமான சிக்கல். நீதிமன்றம் முதல் அரசு அலுவலகங்கள் வரை தினசரி அரங்கேறும் படுகொலைகளை ஏன் கண்டிக்க கூடவில்லை ஸ்டாலின்? தமிழகத்தில் சந்தி சிரிக்கிறதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.